வெல்கம் டு ரிஃபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப சுலபமாக சுவையாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஹாஷ் ப்ரவுன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு இது மாதிரி தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்லைசரில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் அவிச்சு கூட பண்ணலாம். ஆனால் நீங்கள் அவிச்சு பண்ணும்போது ரொம்பவே வந்து கிறிஸ்பியாக இந்த ப்ரௌன் வந்து கிடைக்காது. இப்போது நம்ம இது மாதிரி வந்து பச்சை உருளைக்கிழங்கா நல்லா துருவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா அலசுகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணுறனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதில் ஆச்சும் இதுலேருந்து எடுத்துடும். இப்போ இந்த உருளைக்கிழங்க ஒரு துணியில் நான் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க போகிறேன். இந்த துணியில் நம்ம வைக்கிறனால இதில் உள்ள ஈரம் வந்து நல்லா விரிஞ்சிடும். நல்லா வடிகட்டி இதை நம்ம எடுக்க போகிறோம். இப்போ இந்த உருளைக்கிழங்க நல்லா வந்து துணியில் நல்லா சுற்றிக்கிறேன். சுற்றிட்டு தண்ணி இதில் இருக்க மீதம் உள்ள தண்ணியும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி தண்ணி வந்து சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா ட்ரை பண்ணிடணும் உருளைக்கிழங்க. ஸோ அதுக்காக தான் நான் இது மாதிரி பண்ணுறேன். இது மாதிரி நல்லா ட்ரை பண்ணி எடுக்கிறனால நல்லா கிறிஸ்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணிக்கிறணும். இதோட நான் 2 சீஸ் வந்து துருவி எடுக்க போகிறேன். சீஸ் வந்து நீங்கள் இதில் சேர்க்குறனால ரொம்ப சுவையாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சீஸ் நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்க ஒரு பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். இதோட துருவி வச்சுருக்க சீஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 சீஸ் க்யூப்ஸ் தான் வந்து துருவி எடுத்திருக்கேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கேப்சிகம் கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 2 பூண்டு சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். மைதா உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1 முட்டை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு முட்டை வேணான்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி எதுவுமே வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே மசாலா எல்லாமே வந்து ஒன்று போல் உருளைக்கிழங்குல கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். ஒரு தோசைக்கல்லில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூனாக வந்து கொஞ்சமாக ஊற்றி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் வந்து இதை போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து குட்டியாக வந்து போட்டு எடுக்கிறேன். உங்களுக்கு பெரிய பேன்னா நிறைய நீங்கள் போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு இதுக்கும் இன்னொரு இது நீங்கள் ஊற்றுறதுக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஊற்றுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா வரும். ஒட்டாமல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இது கொஞ்சம் வந்து மேலே தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து மிச்சம் உள்ள மாவையும் நான் வந்து ஊற்றி எடுக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்படியே நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணலாம். இது வந்து வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் ஒரு சைடு வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே இது குக் ஆயிரும். நம்ம உருளைக்கிழங்கு வந்து அப்படியே துருவி போட்டிருக்கனால குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து நீங்கள் சிம்மிலே வச்சுட்டு குக் பண்ணுங்கள்.
லோ ஃப்ளேம்லேயே தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே இது தீஞ்சிரும், உள்ளே வேகாமல் ஆயிரும். அதனால் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சைடும் திருப்பி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் திருப்பி விட்டு வேக விடுங்க. 2 சைடுமே ஈவனாக நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு இதையுமே வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. திருப்பி விட தான் நம்மளுக்கு சீக்கிரமாக குக் ஆகும். மேலே உள்ள லேயர் பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்து ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. கிறிஸ்பி ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு 2 சைடுமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை வந்து இன்னொரு சைடு திருப்பி விட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு இருக்குது. இப்போ நம்மளுக்கு 2 சைடுமே ஈவனாக நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் இதை நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நான் மாற்றி எடுத்துகிறேன். ரொம்ப ரொம்ப எம்மி அண்ட் டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான ஹாஷ் ப்ரௌன் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. சைடிஸ் எதுவுமே இதுக்கு தேவை கிடையாது. நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைனா மைனஸ் என்ன இருந்தாலும் அதோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி நீங்களும் மறக்காமல் இந்த லாக்டவுன் டேஸில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.